எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் விலாக்ஸ். இந்த வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பழனிக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ 5வது பட வீடு பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். பழனியில் வந்து சில விஷயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும் கட்டாயம். அது நீங்கள் போய் இறங்கின உடனேலேருந்து போய் தங்குற இடம் வரைக்கும் எல்லாமே வடிவாக பார்த்து போகிறது நல்லது. இப்போ நான் முதல் நாள் திருவண்ணாமலையில் நடந்து போட்டு அப்படியே வெளிக்கிட்டு விடிய பழனி வந்துட்டேன். பழனியில் இருந்து என்ன சிக்கல்னு சொன்னால், இப்போ நான் விடிய 6லேருந்து பின்னேரம் 3 மட்டும் வேலை. இப்போ நான் வேலை முடிக்கிட்டு பின்னேரம் தான் மேலே கோயிலுக்கு போவேன். இப்போ பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் வந்து இறங்கினோன்னா சில பேர் வரையும் உங்கள்கிட்ட வாங்க ரூம் இருக்குது, நான் அடுத்து தரேன்னா அவே உங்களை இழுத்து கொண்டு போயிடும். அப்படி விடாமல் இதில் இருக்கிற எல்லாம் முக்கால்வாசி வந்து ரூம் தான். நீங்களே போய் பார்த்து உங்களுக்கு எது நல்லமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது நல்லது. அதோட இப்போ தனியாக போகிறீங்களோ இல்லாட்டி ஃபேமிலியாவோ தனியாவோ எப்படி போய்களையும் இப்போ நான் நின்றது வந்து ஜிகேயோ இன்னும் எனக்கு பேர் மறந்து போச்சு. நான் நின்ற இடத்துல என்ன சிக்கல் எனக்கு வந்தேன்னு சொன்னால், இப்போ அவர் வந்து 600 சொன்னார். 600 சொல்லி போட்டு பில் வந்து 700 போட்டார். ஏன் 700 100 ரீஃபண்டபிள் சரி என்று போட்டு 700 கொடுத்துட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வர வந்து வெளிக்கிட கேட்க சொன்னார். 100 பேலன்ஸை தாங்கண்டா கண்ணடிக்காரு. என்னென்னு கேட்க, இல்லை அந்த 100 தந்து போட்டு போங்க டீக்குன்ற மாதிரி. டீக்குன்னா இப்போ எங்கட காசுக்கு அது 345 ரூபா 350 ரூபா அந்த 100 அவர் வந்து கிட்டத்தட்ட அங்கே நான் பார்த்த வரைக்கும் அவர் ஓனர் மாதிரி தான். ஆனால் சும்மா வந்து சொன்னார், இல்லை நான் நீங்கள் சும்மா வேலையை தான் நிற்கிறேன், சும்மா தெரியாது தந்துட்டு போங்கன்னு ஒன்றுனார். இல்லை நீங்கள் தாங்கன்னான்னு சொல்ல சில்லறை இல்லையா அந்த லாட்சியத்திலேருந்து காசு எடுக்கிறதுக்கே அந்த சரியாக பஞ்சு பட்டு கொண்டு இருந்தது. அப்புறம் 50 ரூபான்னு இருக்கு, 50 ரூபா தூக்கி தந்தது. அவர்கிட்ட காசு விடக்கான எடுத்துடுறதுக்கு அவ்வளோ இது. அப்போ அது தெரியல, அந்த ரீஃபண்டபிள்னு சொல்லி உங்களை ஏமாற்றுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இது கோயிலுக்கு கிட்டவே இருக்கிற இடத்துல நடந்தது. அப்புறம் இப்போ நான் கோயிலை பார்ப்போம். அந்த இது ஓகே, அது நான் முடிக்கிற 50 ரூபா வேணிட்டு நானும் விழிக்கிறேன். அப்படியே நான் பஸ் எடுக்கணும் எனக்கு அடுத்தடுத்துக்கு போகிறதுக்குண்டு. இப்போ முதல் நாள் நடந்த கலையால் நான் யோசிச்சேன்னு, இல்லை நாங்கள் ஏறாமல் இங்கே ட்ரெயினும் இருக்குது. ட்ரெயினுண்டு அது ட்ரெயின் இல்லை, அது இது மாதிரி. இப்போ அதில் போக முடியும் வச்சு இங்கே வந்து நீங்கள் அதில் போகிறீங்கன்னா இவங்களே ஃப்ரீயாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கே ஏறுற இடத்துல கொண்டு விடுவாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா சரியான க்ரௌட். அந்த க்ரௌட்டில் நாங்கள் மேலே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா ஒரு 20 பேராக தான் மேலே அனுப்புவாங்க. அப்போ சரி, இப்போ 20 பேரோ 30 பேர் 40. அப்போ சரி போயிடலான்னு விளங்கிட்டு நான் திரும்ப போய் மேலே ஏறிட்டேன். ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ஏறி போகக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ இப்படி ஏறிட்டேன். கீழேயே ஃபோனை வாங்கிடுவாங்க. அப்போ மேலேருந்து வீடியோ எடுக்கலாம் போச்சு. பிறகு அங்கேயிருந்து விளக்கிட்டு நான் திருச்சி வந்துட்டேன். திருச்சி வந்தால் விடிய உச்சி பிள்ளையார் கோயில் திரும்ப மேலே ஏறணும். பார்த்தீங்க முதல் அங்கே நடந்தது, அடுத்த நாள் ஏறுறது. ஆனால் நல்லது தான். அப்படி ஏறிட்டு அப்புறம் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போனான். அங்கேயும் தொடர்ந்து வீடியோ எடுக்கல தானே. இப்போ வெளியில் மேலேன்னா அப்படி மாறி எடுத்தது. இது மேலே இருந்து பார்க்குறதுக்கு உச்சி பிள்ளையார் கோயிலும் நல்ல கோயில் தான், சின்ன கோயில். நீங்கள் இங்கே வந்து லைனுக்கெல்லாம் காசு கொடுக்குது, நீங்கள் அப்படியே போய் பார்த்துட்டு எல்லாம் இந்த ஆக்களும் குறைவாக இருக்கும், வடிவாக போய் பார்த்துட்டு வரலாம். பிள்ளையார்கிட்டே இருந்த ஒரு சின்ன கோயில்னா சின்ன இடம் தான். நீங்கள் கவனமாக வரணும். இந்த படியல்ல சிலது அந்த வழுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ இதில் நின்றுட்டு இனி இங்கே இருந்தால் அடுத்ததாக 6வது படை வீட்டுக்கும் இன்னொரு இடத்துக்கும் போக போகிறேன். அது நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் தெரியும் அடுத்து எங்கே போகிறேன்ன்றது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோ வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த படியில் பாருங்கள், இடைக்கிடைக்க உடைஞ்சி அந்த ஒரு ஆங்கிள்லான் இருக்கு. அப்போ இறங்கிக்குள்ளே கவனமாக இறங்கணும். இதுதான் டாப் வியூ. அங்கே இருந்து நல்லா தான் இருந்தது. கோயிலை சுற்றி சரியான மார்க்கெட்டும் க்ரௌடுமாக இருந்தது. கீழே நல்ல இடம் தான். அப்புறம் அங்கேருந்து நான் அப்படியே வெளிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டேன்.